திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக பன்னிரு திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான பன்னிரு திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரத்தைச் சேர்ந்த சிவ திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள். வாங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பன்னிரு திருமுறையை அருளார்கள் போட்டி, பூலியர்கோன் வெப்புளித்த புகழியர்கோன்கள் போட்டி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடி போட்டி, வாளி திருநாவலூர் வந்தொண்டோர் பதம் போட்டி, ஊழிமணி திருவாத ஊரான் திருத்தாள் போட்டி போட்டி, திருமாளிகை தேவர் திருவடிகள் போட்டி, சேந்தனார் செம்பதும சேவடி போட்டி, கருவூர் தேவர் கடல் இணைகள் போட்டி, பூந்துருந்தி நம்பிகாட நம்பிகள் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகடல் போற்றி, திரவாளி அமுதனார் திருவடி போற்றி போற்றி, புருஷோத்தம நம்பி பூங்கடல் போற்றி போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி போற்றி, திருவாலவாய் உடையார் நிழல்தாள் போற்றி போற்றி, காரைக்கால் அம்மையார் பூ அடிகள் போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கடல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீரத்தேவர் நல்தாள் போற்றி, கல்லாடத்தேவர் கடல் அடி போற்றி, கபிலதேவ நாயனார் கடல் இணை போற்றி, பரணதேவ நாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைதாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி போற்றி, நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி, செல்லமலி குண்டத்தூர் சேக்கடார் அடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி ஐயா. அருமை அருமை. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் சோலைமலை கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு பூங்குடி ஐயா அவர்கள். வாங்கய்யா. சிவாய திருச்சிற்றம்பலம். நன்றி. அருட்பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் மாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியங்கன் ரெண்டனவும் புவனம் முய்ய இருக்கடவுண்டர் அருளும் உலகுக்கெல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி தெற்கலைஞர் ஞான கண்ட அரசுஞ்சென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அருமை அருமை அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக சென்னை மாகாணத்திலிருந்து படப்பையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி ஆனந்தலட்சுமி அம்மையார். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய் நம்ம அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்தி கதவம் திறந்த போதே சிவபுரத்து
திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கய்யா. அருமை 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 அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார் மக்களும் மனமொழி மெய்களால் வணங்கிறோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின்றிருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை அருமை. சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம எல்லாம் ஒரு ஒருங்கிணைத்து ஒத்திசைவோடு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை ஒரு ஒரு களவுபடாத காலத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய திருவருளுக்கும் பிறகு பிறந்து மொழி பயின்று நமக்கு உலகத்தை அறிவித்த தாய் முதற்கொண்டு காரிய குருவாகவும் இந்த உலக மாயையிலிருந்து நம்மை மீட்டு அந்த உலக மாயையிலிருந்து நமக்கு அறிவிக்கக்கூடிய உலகத்துக்கு ஒரு குருவாக வந்த காரிய குருவாகவும் பிறகு அந்த காரியத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நமக்கு அறிவிக்க வந்த காரண குருவாகவும் வந்து காரியத்தையும் காரணத்தையும் கடந்து பிறகு ஞானம் அடைந்த பிறகு தெளிவடைந்த பிறகு நாம் வரக்கூடிய இடம் சிவகுரு என்று சொல்லக்கூடிய குருவருள். அந்த காரிய குரு காரண குரு கடந்த பிறகு நமக்கு கிடைக்கிற கர்த்தா என்று சொல்லக்கூடிய சிவகுரு நமக்கு கிடைக்கிறாரு. அவர் மூலியமா தான் இந்த காரியத்தையும் காரணத்தையும் நம்ம வெல்றோம். நம்ம அது வரைக்கும் நம்ம காரியத்துல சிக்கி சின்ன பின்னமாகி நொந்து நூலாக்கி அதுக்கப்புறம் காரணத்தை கண்டுபிடிச்சு ஓஹோ இவ்வளவு அளவுக்கு நம்ம ஏமாந்துருக்கிறோமான்னு காரணத்தையும் கண்டுபிடிச்ச பிறகு காரியத்தையும் காரணத்தையும் கண்ட பிறகுதான் ஒரு தெளிவு ஏற்படுது. அதுக்கப்புறம் நமக்கு யார் வேணும் யார் வேணாம், எது நிலையானது எது நிலையில்லாதது. அப்போ காரியத்தை கடக்கிறதுன்றது உலகத்தை கடக்கிறது, காரணத்தை கடக்கிறதுன்றது இருளை கடக்கிறது. இது ரெண்டுத்தையும் கடந்த பிறகுதான் நமக்கு உண்மையான திருவடி சிவனுடைய அருளால சிவகுரு நமக்கு கிடைக்கிறார். அப்போ எது நல்லது எது கெட்டதுன்ற அறிவு சிவகுருவால மட்டும்தான் விளங்கும். ஏன்னா சாஸ்வதமான பொருளை அந்த குருபரனால மட்டும், அறுவரத்தில் ஒருவன் குருபரனாக வந்து கல்லால் மரத்தின் கீழ் அமர்ந்த அந்த தட்சிணாமூர்த்தி தான் மானுட சட்டை தாங்கி வந்து அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே
அவரவருக்கு ஏற்றபடி ஒரு குருநாதரா வந்து சாமி ஆட்கொள்றார். ஒரே மாதிரி வரமாட்டார் எல்லாருக்கும். நம்முடைய அறியாமை நீக்கிறதுக்கு எந்த வகையில வேணாலும் வரலாம். வந்து நம்முடைய அறியாமை நீக்கி திருவடியை காண்பித்து ரட்சிக்கக்கூடிய அந்த அற்புதமான குருவர்களுக்கு நம்முடைய உடல், பொருள், ஆவி அத்தனை சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சோம்னா ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா நான்றத விடவே விடாது. ஏன்? நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, வேலைய வாங்கி இதெல்லாம் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். என்ன போய் ஒப்படைக்க சொல்றீங்களே! அப்பன்னா அது கொம்பு உடையாது. அப்ப கொம்பு உடையலன்னா பணிவு ஏற்படாது. பணிவு வரலன்னா ஒப்படைப்புன்ற இறைவனை ஒப்பு வராது. இறைவனை ஒப்பு வரலன்னா மாயையாகிய மயக்கத்த நம்ம வெல்ல முடியாது. அப்ப இது 3ம் கடக்கலன்னா உயிரறிவு பெற முடியாது. ஜீவன உணர முடியாது. ஜீவன் சிவனாக முடியாது. ஜீவன் சிவன் ஆகலன்னா சிவத்த உணர முடியாது. அப்போ சத்து, சித்து, ஆனந்தம் பெறுவது என்பது தடையாகி போய்விடும். அதான் மாயை. அப்ப குருவருள் இருந்தா மட்டும் தான் காரியத்தையும், காரணத்தையும் கடந்து நம் சத்தியமாகிய திருவடியை அடைய முடியும். இதுதான் ரகசியம். அதனால தான் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதும் அந்த குருன்னு சொன்னாலே நமக்கு அதுக்கு ஒரு அத பேசாம என்ன பண்ண முடியல? கடந்து போக முடியல. ஏன்னா, அதுதான் உண்மை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அவ்வளவுதான். அப்ப நம்முடைய அறியாமை யார் நீக்குனாங்களோ, அவங்கள இறுக பற்றி, அவங்களோட பயணிச்சு அந்த மேலான நிலையை நம்ம எல்லாரும் அடையணும்னு சொல்லி, திருவள்ளுவர் கருணையினாலே நமக்கெல்லாம் கதாநாயகனாக இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நமக்கெல்லாம் முதல் குரு யாருன்னா தாய் தான். ஆமா. இந்த கதகதப்பு, பால் ஊட்டுறதுல இருந்து அப்புறம் கொண்டாந்து விட்டு அந்த உலகத்துல விடுறது வரைக்கும் முதல் குரு வந்து தாய் தான். அதுக்கப்புறம் அறிவுக்கு தந்தை அப்படியே கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் உலகியல் ஆசானாக வந்து அப்புறம் காரிய குரு, காரண குரு இப்படி உலகத்தை கத்து அதுக்கப்புறம் எல்லாம் பொய்யாகின எல்லாம்ன்ற கத்துக்கிறதுக்கு சிவகுரு வந்து நிக்கிறார். இப்படி பொறந்ததுல இருந்து நமக்கு ஏதோ ஒண்ணு இந்த அறிவுக்கு சுட்டி காமிச்சா மட்டும்தான் அறிவு வரும். இல்லைன்னா வராது. அதுதான் உயிருக்கு மட்டும் என்னன்னா சார்ந்ததின் ஒண்ணன்னு பேர் அது. எதை சார்ந்து இருக்குதோ அதனுடைய புத்தி அப்படியே வந்துரும். யார் கூட சேர்றோமோ அவங்க புத்தி நம்மளுக்கு வந்துரும். அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம யார் கூட அதிகம் பேசுறோம், அவங்க நம்மள இழுத்துறாங்களா, நம்மள அவங்க இழுத்துறாங்களா? அவள் நம்ம அடிக்கிற டான்ஸுக்கு, நம்ம அடிக்கிற மேளத்துக்கு அவங்க ஆடுறாங்களா, அவங்க அடிக்கிற மேளத்துக்கு நம்ம ஆடுறோமா? இதுதான் அங்க விஷயம். அப்ப கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். ஆமா. மாயையா, பிரம்மமா? மாயை அது வசம் எடுத்து நம்மள என்ன பண்ணும்? கீழ தள்ளி சின்ன பின்னமாக்கி அவ்வளவுதான். தண்ணி தொட்டி தேடி வந்த மாரி தான். அப்ப மாயையா, பிரம்மமா? இந்த பிரம்மத்துக்கும், மாயைக்கும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது உலகத்துல. உயிர்கள மறைச்சு கீழ கொண்டு போய் தள்ளுறதுல தெளிவா இருக்கு. சத்தியத்துக்கு போய் அணுக விடாம, இறைவனுடைய திருவடியை அணுக விடாம மறைக்கிற ஆற்றல் அதுக்கு உண்டு. அப்ப இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு இந்த பூமியில. மாயையா, பிரம்மமா? பிரம்மமே என்று பேணி பணிந்தேத்தடா உந்தன் பேதமை நீங்கிட பிரம்மமே என்று பேணி பணிந்தேத்தடா அதுங்கன்னா பேணி பணிந்து ஏத்தக்கூடிய இடம் பூர்வ மத்தியம். அப்ப மாயை என்ன பண்ணும்னா எப்படியாவது கீழே பிடிச்சு போட்டுடணும் உயிரை. எப்படியாவது கீழே பிடிச்சு போட்டு உன்னை வளைச்சு என்ன பண்ணிடணும்? மயக்கிடணும். அப்போ இது ஏன் இந்த போராட்டம் நடக்குதுன்னா, உயிர் வாழறதுக்கு இது 2மே வேணும். பிரம்மமும் வேணும், மாயையும் வேணும். அனுசரிக்க பழகணும். மாயையை வெறுக்கக்கூடாது. எந்த மாயையை வெறுத்தான்னா கதையே முடிஞ்சு போச்சு. மகா மாயையை மட்டும் வெறுக்கக்கூடாது. மாயையை அனுசரிக்கணும். சாமி சொல்லிக் கொடுத்தது அடியனுக்கு சாமி சொல்லிக் கொடுத்ததுன்னா மாயையை அனுசரிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை புறக்கணிக்க கூடாது, வெறுக்கக்கூடாது. இந்த உலகம் மயக்கக்கூடியதுதான். ஆனா வெறுக்கக்கூடாது. ஒட்டி ஒட்டாம எப்படி? ஒட்டி ஒட்டாம பார்த்தும் பார்க்காம அனுசரிச்சு அது அது தயவு கூர்ந்து தயவோட என்ன பண்ணும்? அதை அனுசரிச்சு கொண்டு போகும். அதான் மாயை. இல்லைன்னா அது எதிர்க்க மட்டும் கூடாது. மகா மாயை எதிர்த்து புரட்சி செஞ்செல்லாம் யாரும் ஞானம் அடைஞ்சதா வரலாறே கிடையாது. அழகா கவுத்து விட்டுரும் மாயை. எவ்வளவு பெரிய சாமியாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானம் பெற்றவனா இருந்தாலும் மாயை ஒரு ஆட்டம் காமிச்சிடும். அதனால மாயையை வெறுக்க கூடாது. மாயையை அனுசரிக்கணும். நம்மள மயக்கக்கூடிய மாயை என்ன பண்ணும்? அனுசரிக்கணும்.
அப்படி அனுசரிச்சு அந்த மாயையை வெல்லணும். அதுதான் பக்தி. அப்ப 3 விதமான பொருள்களால நம்ம இந்த உலகத்தை எதிர்கொள்ளலாம். ஒண்ணு ஆணவத்த பணிவாலையும், நல்வினை தீவினைய ஒப்பு கொடுத்தல் என்று ஒரு சரணாகதம் என்ற ஒரு பெரிய தந்திரத்தினாலையும், மகா மாயைய பக்தியாலையும் வெற்றி பெறலாம். அப்பா எனக்கு நல்லது கெட்டது தெரியல. நான் போற பாதை சரியா? தவறா? நான் போற பாதை சரியா? தவறா? இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ? நான் செய்யறது தப்பா? சரியா? இதனால எனக்கு என்ன விளைவு ஏற்படும்? அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கணத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? இரண்டு ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சோம்னா அப்போ இருணுவிப்பு சாத்தியமாகுது. இந்த செயலால் நமக்கு என்ன விளையும்? இந்த செயலால் நமக்கு என்ன விளையும்? இந்த செயலால் நமக்கு என்ன ஏற்படும்? இதுதான் சாமி கிட்ட ஒப்படைக்கிறது. அப்போ இதுதான் பிரம்மம், மாயை. இதை நம்ம உணர்ந்துக்கணும். அப்ப குருவருளால மட்டும்தான் இதை கடக்க முடியும். இல்லைன்னா போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில. ரெண்டும் கேட்டாதான் நாம எல்லாருமே. அப்ப குருவருள் வந்த பிறகு ஒரு தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்பட்ட பிறகு அப்ப இறைவனுடைய திருவடி எதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம்? தவத்துக்கு போயிடலாம். தவத்துக்கு போயிட்டோம்னா எல்லாத்தையும் உணரலாம். இப்ப இவ்வளவு தூரம் ஏன் நான் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி பேசுறேன்னு சொன்னா, தனிமையில நீங்க தவத்துல உட்காரன்றது சாத்தியமே இல்லை. ஏற்கனவே தவம் பண்ணவங்க கூட சேர்ந்து நீங்க உட்கார்ந்து பயிற்சி பண்ணா மட்டும்தான் அந்த நிலையை உங்களால என்ன பண்ண முடியும்? அடைய முடியும். ஏன்னா நம்மளை மயக்கக்கூடிய ஆற்றல் கொஞ்சம் 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 டைம் கிடைச்சா போதும். உங்களை மாயை என்ன பண்ணிடும்? வா வா நீ தவத்துல உட்காருறியா? ஓஹோ என்னை விட்டுட்டு இறைவனுடைய திருவடியை பார்க்கலான்னு பாக்குறியா? உன்னை நான் என்ன பண்றேன் பார். அதான். அதை எப்படி அனுசரிப்பீங்க அப்போ? எந்த ரூபம் வேணாலும் எடுக்கும் மாயை. மாயைக்கு ஆற்றல் ஜாஸ்தி. 100 கோடி மாயா சக்தி இருக்கு. எத்தனை இருக்கு? 100 கோடி மாயா சக்தி இருக்கு. திருவாசகத்துல வரும். 100 கோடி மாயா சக்தி இருக்கு. தவத்துல உட்கார விடாம செய்யுது. அப்போ உன்னை உணர விடாம செய்யக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. அப்போ அதை அனுசரிச்சு அதை வணங்கணும், பணிஞ்சிடணும். அதனாலதான் அம்பாள் வழிபாடு வேணுன்றது. பாலசுப்ரமணிய பாடினார்ல, கற்பகமே உன்னையன்றி துணையாரம்மா. அப்ப அது துணையா எடுத்துக்கணும். மகா மாயை எப்படி எடுத்துக்கணும்? நம்ம துணையா எடுத்துக்கணும். உன்னையன்றி துணையாரம். அதனால்தான் அம்பாள் வழிபாடு சைவ சமயத்துல ஏன் வச்சாங்கன்னா, மாயையை அவளை கொண்டுதான் வெல்ல முடியும். அவளை புறக்கணிச்சிட்டு சிவபெருமான் அடைய முடியாது. அதனால்தான் எந்த ஈஸ்வரன் கோயில் நுழைஞ்சாலும் முதல்ல யாரை பார்க்கிறோம்? டைரக்டா ஈஸ்வரனை பார்க்க முடியாது. சம்பவ மகாதேவா தான். யாரை முதல்ல பார்க்கணும்? அம்பாலை தான் பார்க்கணும். உச்சியிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் பார்க்கணும். இல்ல இருந்து கீழே இருந்து பாதாதி கேசம் முதல் பாதாதி கேசம் முதல் இல்ல கேசாதி பாதம் வரை அம்பாள் எப்படி பார்க்கணும்? பாதாதி கேசம் முதல் இல்ல கேசத்துல இருந்தாது கீழே வரைக்கும் அடியில வரைக்கும் பார்க்கணும். அது மொத்தம் நம்முடைய மாயையை அகற்றிடும். அப்ப அம்பாள் தரிசனம் எதுக்குன்னா மாயையை வெல்லுவதற்கு மிகப்பெரிய அஸ்திரம் அதுதான். அதனாலதான் சாமி என்ன பண்ணிட்டாரு? மொத்த பொறுப்பையும் அதுகிட்டே விட்டார், தாய்கிட்டே விட்டார். அம்பாலை கடந்துதான் யாரை பார்க்க முடியும்? நீங்க சிவபெருமானை பார்க்க முடியும். அப்ப 3 டிபார்ட்மெண்ட்டும் யார் கையில இருக்குன்னா, அம்பாள் கையில 2 வாகனம், 2 அஸ்திரம் இருக்கும். பார்த்துருக்கீங்க. ஒண்ணு பாசம் இருக்கும், இன்னொன்னு அங்குசம் இருக்கும். கோடாலி மாதிரி ஒண்ணு இருக்கும் ரைட் சைட்ல. அது நினைச்சா பாசத்தை வெட்டி அப்பா கிட்ட சேர்த்து வைக்க முடியும். அது நினைச்சா பாசத்துல நம்மள ஆழ்த்தி சின்ன பின்னமாக்கி திருப்பி மாயில வீழ்த்தவும் முடியும். அப்ப 2 சக்தி யார்கிட்ட இருக்கு? அம்பாள் கையில. அப்ப முதல்ல அம்பாள் வழிபாடு முக்கியம். அப்பாவுடைய திருவடியில சேர்க்கிற பங்கு யாருக்கு அதிகமா இருக்குன்னா அம்பாள் கையில இருக்கு. அம்மையே அப்பா. அப்ப சாமி எப்படி வந்து இறங்க? இதான் இப்படிதான். அதனாலதான் ஈஸ்வரன் கோயில்ல முதல்ல நுழையும் போது யாரை பார்க்கணும்னா, உள்ள காலை வச்சு நந்திக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு யாருக்குன்னா அம்பாள் கிட்ட தான் போய் அனுமதி வாங்கணும். அம்மா, ஆணவம் கண்மம் மாயைக்கு மொத்தத்துக்கும் மொத்த மகா மாயா இருக்கக்கூடிய தாய்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். இந்த உலகியல்ல நான் அப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுதான் அப்பா கிட்ட என்ன பண்ணணும்? அப்பா கிட்ட போகணும். இது ஒரு முறை. இது ஒரு முறை. அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி அப்பா கிட்ட போறது ஒரு முறை. டைரக்டா அப்பா கிட்ட போனோம்னா என்ன பண்ணுவாரு? அம்மா என்ன பண்ணுவாங்க? என்ன மீறி அங்க போயிட்டியா? சரிவா உன்னை எப்படி மயக்கிறேன் பார். அதான் அந்த ரகசியம். அப்ப என்ன பண்ணக்கூடாது?
இது 2ஆ பார்க்கக்கூடாது. பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு அப்புறம் அம்மா கிட்ட இருந்து மகா மாயையிலிருந்து விடுதலை பெற்று அப்புறம் தான் அப்பா கிட்ட அடையணும். இது ஒரு விதமான இதான் பிரம்மமும் மாயையும். சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. மாயா, மகா மாயான்னு சண்டை வரும் பார்த்திருப்பீங்க படத்துல. அப்போ மகா மாயையை நம்ம புறக்கணிக்க கூடாது, எதிர்க்கவும் கூடாது, சண்டை போடக்கூடாது. அனுசரிச்சு போணும். அப்பதான் தாய் நமக்கு அந்த உன்னதமான வழியை காமிச்சு எம்பெருமானுடைய திருவடியில இளைப்பாற விடுவா. இது காரைக்கால் அம்மையாருக்கு நடந்த சண்டை. காரைக்கால் அம்மையாருக்கு இது நடந்திருக்கு. அம்பாலே வேணான்னு தான். அப்ப அம்பாலே வேணான்னு சொன்னா, அப்ப நான் உனக்கு வேணாவா? அவ உன் உடம்புல இருக்க மொத்த சதைய நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எப்படி இருக்கும்? வெறும் எலும்பு கூட தான் இருக்கும். இதுதான் அங்க நடந்தது. இது காரைக்கால் அம்மையாருக்கு திரு ஆலங்காட்டுல நடந்தது. பசிக்குது தண்ணி குடும்மா அப்படின்னா, தண்ணி அது நீதான் உனக்கு அப்பா இருக்காருல்ல, உனக்கு அப்பா கூப்பிட தானே அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கும் காளி வந்து. உனக்கு தான் எனர்ஜி வேணான்ட்டுல்ல, சக்தி வேணான்னு சொல்லிட்டுல்ல. அம்மா வந்திருக்குது யாரு அப்படின்னு கேட்டோன்னு தான் தெரியும். நானா அப்படின்னு சொன்ன உடனே காமிக்கும் நான் தான் காளி. அப்போ வித்தவுட் எனர்ஜி வி கான்ட் டூ எனிதிங். சக்தி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. மகா மாயை இல்லாம எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் வழிபாட்டுல அம்மைய முன்னாடி நிறுத்துறாங்க. அப்போ ரொம்ப முக்கியம். அப்போ யோகத்துக்கு தாயோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம். சரிகைக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி கிரியைக்கு முக்கியம். யோகத்துக்கும் தாயோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அதுல மாயை அனுசரிச்சு தான் முதல்ல நம்ம தவத்துல உட்கார முடியும். தவத்துல உட்காரனாலே மாயை இல்லாம மாயை புறக்கணிச்சுட்டோ மாயை வெறுத்துட்டோ உட்காரக்கூடாது. இதான் அந்த ரகசியம். அப்போ தவத்துக்கு யோகினி, யோகேஸ்வரி, யோக பயங்கரின்னு பேர் அவளுக்கு. அவளுக்கு என்ன பேரு? யோகினி, யோகேஸ்வரி, யோக பயங்கரி அப்படின்னு பேரு. அந்த யோகேஸ்வரிய நினைச்சு ஆமா. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்கா. பூர்வ மத்தியில மனோன்மணியா இருக்கிறா. வாலை சித்தர்கள் சொல்லக்கூடிய அந்த திரிபுர சுந்தரியா இருக்கிறா. இப்படி நிறைய ரூபங்கள்ல தாய் தான் இருக்கிறா. ஆக அந்த நிலைக்கு போனோம்னா கூட அவளுடைய கனிவும், பக்தியும், பணியும், அனுகிரகம் நமக்கு வேணும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னு சொல்லி இந்த குருவருளை பத்தி பேச ஆரம்பிச்சு, மகா மாயைக்கும் பிரம்மத்துக்கும் நடந்த போராட்டத்தையும் சொல்லிட்டேன். அப்ப தவத்துல உட்காரணும்னா, அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாம உட்கார முடியாது. என்ன அவளுடைய கனிவும், தயவும் நமக்கு வேணும். அப்பதான் நம்ம அப்பாவுடைய அந்த இடத்துக்கு போக முடியும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்னு சொல்லி, இப்ப நம்ம பாடலுக்கு போயிடலாம். திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல 18வது தலைப்பு கேசரி யோகம். கேசரினா சிம்மம். அந்த கேசரி யோகம்ன்றது வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் புருவ நடுவுல போயிட்டு எம்பெருமானுடைய திருவடியில ஐக்கியம் ஆகுறது. அது வஜ்ராசனத்துல உட்காரணும்னு முதல் பாடல்ல அம்மா விஜயம்மா நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிம்மம் எப்படி வந்து காலை பின்னாடி 2 மடிச்சு ஒரு 2 தொட மேல கை வச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி வஜ்ராசனத்துல உட்கார்ந்தா கூட அப்படி தெரியும். ஆனா ரொம்ப நேரம் அதுல உட்கார முடியாது. சுகாசனத்துல உட்கார்ந்தா தான் 7 மணி நேரம், 6 மணி நேரம், முதல்ல 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட என்ன பண்ணலாம்? உட்காரலாம். உணவு கட்டுப்பாடு, மெய்மறந்த நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு சுகாசனத்துல மட்டும் தான். ஒரு கால மட்டும் மேல தூக்கி போட்டு, இடுப்பு பகுதியில ரத்த ஓட்டம் போணும். ரத்த ஓட்டம் போகலன்னா மரத்து போயிடும். தவம் பண்ணும்போது. ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது. அதுக்குள்ள கால் இழுத்துக்கும். உறக்க வலிச்சுக்கும். முதுகெலும்பெல்லாம் வலிக்கும். அப்ப தவம் பண்றதுக்கும் வலு வேணும். கால்சியம் வேணும். சுண்ணாம்பு சத்து இல்லாம தவம் பண்ண முடியாது. எழுதிக்கங்க. ஒரு உடம்புல சுண்ணாம்பு சத்து இல்லாமன்னா தவம் பண்ண முடியாது. இரும்பு சத்து இல்லைன்னா தவம் பண்ண முடியாது. வயித்துல தீனி இல்லைன்னா தவம் பண்ண முடியாது. எனர்ஜி இல்லைன்னா தீவு பண்ண முடியாது. அது தவம் பண்றதுக்கே எனர்ஜி வேணும். உழைச்சாலும் பசி எடுக்கும், உழைக்கலனாலும் பசி எடுக்கும். உடல் உழைப்பு இல்லைனாலும் பசி எடுக்கும். உடல் உழைப்பு இருந்தாலும் பசி எடுக்கும். அப்ப என்ன அர்த்தம்? சிஸ்டம் அது வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும் உள்ள. அப்ப அதுக்கு பசிக்கத்தான் செய்யும். அப்போ மூளை உழைப்பு, அப்புறம் உடல் உழைப்பு. உங்க மனம் எவ்வளவு தூரம் பரவி வேலை செய்து அதுக்கேற்ற மாதிரி உணவு ஜீரணமாகும். மனசால காரியம் பண்றீங்கல்ல, அப்ப உடலால் பண்றதும் ஒண்ணுதான், மனசால பண்றதும் ஒண்ணுதான். ரெண்டுத்துக்குமே எனர்ஜி ஒண்ணுதான். ரெண்டுத்துக்குமே எனர்ஜி ஒண்ணுதான்.
சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அப்ப இந்த உண்மையை தெரிஞ்சு அந்த எனர்ஜின்னு சொல்லக்கூடிய சக்தி என்னக்கூடிய சிம்மத்தை கொண்டு போய் எங்க நிறுத்தணும்? ஆற்றலை வெளியே விடாம கரெக்டா புரு நடுவில் நிறுத்தோம்னா அதான் சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய கல்பகோடி வருஷம் போன பாட்டுல யுகங்கள் தோறும் வாழக்கூடிய கோடிக்கணக்கான வருடங்கள் வாழக்கூடிய தவத்தை சொல்லி கொடுத்தாரு போன பாட்டுல. இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம். ஆற்றல்ல மடைமாற்று தான் கேசரி யோகம். ஆற்றல்னா சிம்மம், எனர்ஜி, சக்தி, அம்பாளுடைய வாக்குனம் இருக்கு இல்லையா? அந்த ஆற்றலை மட்டும் கொண்டு போய் எங்க நிறுத்த போறோம்? புரு நடுவில் நிறுத்த போறோம். அப்படி நிறுத்ததுக்கான பலனை தான் இப்ப நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த பாட்டுல பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் வானூரல் பாயும் வகையறிவாரில்லை. வானூரல் பாயும் வகையறிவாளர்க்கு தேனூரல் உண்டு தெளியலுமாமே. ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் வானூரல் பாயும் வகையறிவாரில்லை. வானூரல் பாயும் வகையறிவாளர்க்கு தேனூரல் உண்டு தெளியலுமாமே. பாடலை பதமா பிரிச்சு பார்த்துடலாம். சிவாய நம, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமூலனா என்ன திருவடிகளே போற்றி போற்றி. ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் வானூரல் பாயும் வகையறிவார் இல்லை. வானூரல் பாயும் வகையறிவாளருக்கு தேனூரல் உண்டு தெளியலுமாமே. இன்னும் ஒரு முறை படிச்சிட்டேன். ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் வானூரல் பாயும் வகையறிவார் இல்லை. வானூரல் பாயும் வகையறிவாளருக்கு தேனூரல் உண்டு தெளியலுமாமே. ஊரல் ஊரல்னு சொல்றாங்க. ஊரல்னா ஊத்து, ஊறி வரதுக்கு பேர் ஊரல்னு பேர். அவ்வளவுதான். மலைகளை பண்ணா ஊத்து தண்ணி வருதுல்ல, சுரக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஊரல். மணல்ல நீங்க பள்ளம் நோண்டினீங்கன்னா அங்க வருது இல்ல, அதுக்கு ஊரல்னு பேர். ஆக எங்க ஊர்னாலும் அது ஊரல். அவ்வளவுதான். ஊனூரல், வானூரல், வானூரல், தேனூரல், இப்படி முடிக்கிறார் பாட்டை. அப்ப ஊனில் ஊறி வரக்கூடியத ஊனூரல் பாயும்ட்டாரு. வான்ல ஊறி வரக்கூடியது வானூரல் பாயின்ட்டாரு. அப்புறம் தேன் ஊறக்கூடியதுக்கு தேன் ஊரல்ன்ட்டார். வேற ஒண்ணுமே இல்லை. ஆக மொத்தம் ஊரல்னா ஊற்று தண்ணி, ஊற்றெடுத்து வர்றது. அவ்வளவுதான். சரி, இப்ப நம்ம பாட்டுக்கான பொழிப்புரைய, பொருளுக்கான விளக்கத்தை தர்மயாதனை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்முடைய யதார்த்தமான சிகார சைவநெறி பாடசாலை நம்ம கருத்தை பரிமாறிக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. குருதி பாய்ந்து ஓடுகின்ற தலையில் இருந்தே தேவருலகத்து அமுதம் பாய்கின்ற வகை அறிகின்றவர் உலகில் ஒருவரும் இல்லை. எப்படி? குருதி பாய்ந்து ஓடுகின்ற தலையிலிருந்தே தேவருலகத்து அமுதம் பாய்கின்ற வகை அறிகின்றவர் உலகில் ஒருவரும் இல்லை. அதனை அறிதல் உடையவருக்கு அந்த தேன் போலும் அமுதத்தை உண்டு அதன் சிறப்பை உணர்தலும் கூடும். அவ்வளவுதான். சுருக்கமா 2 இதுல முடிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன். குருதி பாய்ந்து ஓடுகின்ற தலையிலிருந்தே தேவருலகத்து அமுதம் பாய்கின்ற வகை அறிகின்றவர் யாரும் இல்லை, உலகில் ஒருவரும் இல்லைன்றார். அதனை அறிதல் உடையவருக்கு அந்த தேன் போலும் அமுதத்தை உண்டு அதன் சிறப்பை உணர்தலும் கூடும் அப்படின்றார். 2வது. முதல்ல ஒருத்தரும் இல்லைன்ட்டாரு. அதனை அறிதல் உடையவருக்கு, குரு முகாந்தரமாக அதை தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு
அந்த தேன் போல அமுதத்தை உண்டு அதன் சிறப்பை உணர்தலும் கூடும் அப்படின்றார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம யதார்த்தமா நம்ம சைவநெறி பாடசாலையில இதுக்கு அர்த்தத்தை பார்த்துக்கோம். திருமூல நாயனார் திருவடிகளை மனமொழி மெய்களால வணங்கி அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தேங்காய் பால் இருக்க மாங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் அப்படின்னு குதம்ப சித்தர் சொல்லுவார். அந்த பால் விஷயத்துல சொல்லும்போது, தேங்காய் பால் இருக்கும்போது எதுக்கு மாங்காய் பால் இருக்கும்போது எதுக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் குதம்பை தேங்காய் பால். ஒரு நல்ல பாட்டு அது. தேங்காய் பால் உண்டு நித்தம் இருக்க மாங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் அப்படின்றதுதான் குதம்பை சித்தர் பாட்டுல ஒரு நினைக்கிறேன். குதம்ப சித்தரா இல்ல சிவாக்கிரான்னு தெரியல. இந்த பால் 2 பால் இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு கோடு ஒண்ணு போடுங்க. உலகத்தார் நம்ம எல்லாம் உலகத்துல தான் இருக்கிறோம், உலகில தான் இருக்கிறோம். இந்த உலகில் மாந்தர்களுக்கு இந்த உலகம் பிரதானம், அந்த உடம்பு தான் பிரதானம். அருளியல்ல உள்ளவங்களுக்கு திருவடி தான் பிரதானம். உலகில் இருக்கவங்களுக்கு இந்த உலகம் உடம்பு தான் பிரதானம். ஏன்னா அவங்களுக்கு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். அதை விட்டு அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஏன்னா முதல் பார்வை உடம்பு மட்டும்தான். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உடம்பு தான். கொஞ்சம் படிச்சவங்களா இருந்தா மனசு பார்ப்பாங்க. ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் ஆன்மா மட்டும்தான் பார்ப்பாங்க, உயிரை மட்டும்தான் பார்ப்பாங்க. உடல் சார்ந்தவர்கள் உடம்பை மட்டும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை நீடு ஒன்லி த பாடி. அடுத்து மனத்தின் நிலைக்கு வந்தவங்களுக்கு மனசை மட்டும் பார்ப்பாங்க. அவங்க நீடு என்னன்னா மனசு மட்டும்தான், மைண்ட் மட்டும். மனசுக்குள்ளே எல்லா உலகம் முடிஞ்சு போச்சு. 3வது உயிரறிவு பெற்றவர்களுக்கு உயிரை மட்டும் பார்ப்பாங்க, ஆத்மாவை மட்டும் பார்ப்பாங்க, உயிரோட கெப்பாசிட்டி மட்டும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீடு, தேர் இஸ் நோ நீட் பாடி, தேர் இஸ் நோ நீட் பாடி. இது கடந்த நிலை. இது நல்லா பார்க்கலாம். மனிதர்கள் மத்தியில மெச்சூரிட்டி அடைஞ்சவங்க, மெச்சூரிட்டி அடையாதவங்க. கிடைச்சா போதும் காஞ்ச மாட்டுக்கு அப்படின்றது தேகத்தின் மேல அபிமானம் உள்ளவங்களுக்கு சொல்றேன். காஞ்ச மாடு. 2வது மனம், மனத்தால பாக்குறவங்க. இவங்களுக்கு என்னன்னா எல்லாமே விஷன் மைண்டு தான். 3வது உயிரறிவு பெற்றவர்கள். இவங்க எப்படி தேகத்தை பார்ப்பாங்கன்னா, ஒரு உயிரா, சக உயிரா பார்ப்பாங்க. அவ்வளவுதான். உனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது, அவ்வளவு. ஆண் பெண் அலி எல்லாம் கடந்துருவாங்க. ஜெனூன்னஸ். இந்த 3வது ரேர். இந்த 3வது கேட்டகரி ரொம்ப ரேர். 3வது கேட்டகரி ரொம்ப ரேர். அது சாமியோட குருவர்கள் இருந்தா மட்டும்தான் அது வாய்க்கும். ஆத்மாவை பார்க்கிற கலை. அப்போ இந்த உலகத்து மாந்தர்கள் எல்லாமே 75%, 80%, 90% பாடியை பார்க்கறவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணு அதான் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாடி மட்டும்தான். அடுத்து மைண்டு, மனசை படிக்கிறவங்க. இவங்க உலகமே தனி. 3வது ஆன்மாவை பார்க்கிறவங்க. அவங்க அறிவு, அதான் உயிரறிவு பெற்றவர்கள். நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். அதான் சிவனடியார்கள். பால் பேதம் கடந்தவங்க. இதுதான். இந்த பால் பேதம் கடந்ததுக்கு தான் சாதாரண விஷயம் கிடையாது. தவத்தால மட்டும்தான் அது முடியும். தான் பெத்த குழந்தைங்களை எப்படி பாக்குறோமோ அதான் பக்கத்து வீட்டு குழந்தைங்களும் பாக்குற அளவுக்கு பக்கம் வந்துச்சுன்னா போதும். எல்லாத்துக்குமே தானே பசிக்கும் ஒரு சபையில. அப்ப நம்ம வீட்டு குழந்தைங்க மட்டும் இல்ல, தனக்கு குழந்தை மாதிரி தான் எல்லா குழந்தையும் பாக்குற மாதிரி ஒரு பெரிய அனுபவமும் அனுகிரகமும் ஒருத்திக்கு வந்துருச்சுன்னா அதை விட தாய் வேற எதுவும் இல்லை. ஆமா, இதுதான் பக்குவம். இந்த பக்குவம் வந்துருச்சுன்னா அனுகிரகம் எல்லாரும் மேலேயும் வந்துடும், அன்பு எல்லாரும் மேலேயும் வந்துடும். அதான் உயிரறிவு பெற்றவர்களுக்கு இது வரும். உடல் சார்ந்த அறிவு உள்ளவர்களுக்கு இது வராது. ஏன் புள்ள அப்படின்ட்டு அனுப்பும். அப்போ இந்த பொசசிவ்னஸ் ஜாஸ்தியா இருக்கும், என்னதுன்றது நிறைய இருக்கும்.
இந்த உடம்பையும் மனசையும் கடந்து உயிரறிவு பெற்றவர்களுக்கு எல்லாரையும் சமமா பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. தான் குழந்தை மாதிரி தான் எதிராளி குழந்தையும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வரும். அது வந்துருச்சுன்னா ஜீவகாருண்யம்னு அதுக்கு பேர். இந்த 3 விதமான பீப்புள் நம்ம பார்க்கிறோம். ரைட். அப்போ இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னா, ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் அப்படின்னா, அந்த உச்சி மேல் வர்றதுக்கு இந்த 3வது நிலைக்கு வந்தா தான் முடியும். இந்த 3வது நிலைக்கு வந்தா தான் முடியும். உடம்பு, மனசு கடந்து தவத்துல வந்து இந்த பாட்டை தெரிஞ்சுக்கணும்னா, நான் திருப்பியும் ஒரு தகுதியை தான் சொல்லுவேன். ஒண்ணு ஏமத்துல இருக்கணும், நீங்க நேமத்துல இருக்கணும், அப்புறம் ஆசனத்துல இருக்கணும், பிராணாயாமத்துல இருக்கணும், அப்புறம் பிரத்யாகாரத்துல 5 நிலையை நீங்க தொட்டீங்கன்னா, இந்த பாட்டு நம்மளுக்கு புரியும். எப்ப பார்த்தாலும் இந்த 5 தொடுறாருன்னா, வேற வழி எனக்கு தெரியல. இப்போ ஒரு வீடு கட்டணும்னா, வேலிங்கத்த மரமா மண்டி போயிருக்குது. நிலத்தை வாங்கிட்டீங்க. பிளாட் அது உள்ளதான் இருக்கு. நீங்க மொத்தம் மண்டி போச்சு. முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுத்த உடனே கடக்கால் எடுப்பீங்க. முதல்ல வேலிங்கத்தா மரத்தெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அங்க இருக்க சப்பாத்தி கல்லில இருந்து எல்லா நிலத்துக்கு மொத்தத்தையும் எடுத்து போட்டுட்டு ஒரு ப்ராப்பரா ஆக்குவீங்க. அப்படியே ஒரு அப்பா நிலம் வாங்கிட்டோம். கேப்பார் மேப்பார் இல்லாம இருந்தது. ஒரு விதை 2 விதை விழுந்தாலே போதும் வேலிங்கத்தா மரத்துக்கு. அநியாயத்துக்கு பரவி காடு மண்டி போய் அப்படியே சூழ்ந்து இருக்கும். அப்போ எடுத்த உடனே போய் கடகால் போட்டு வீடு கட்டுறீங்க இல்லையே. அப்ப நிலத்தை முதல்ல என்ன பண்றீங்க? சீர் செய்றீங்க. எப்படி சீர் செய்றீங்க? அந்த வேலிங்கத்தா மரத்தெல்லாம் எடுத்துட்டு ப்ராப்பரா நம்ம எல்லக்கல் எல்லாம் கரெக்டா இது பண்ணிட்டு பெயிண்ட் எல்லாம் போட்டு ஒரு முதல்ல காம்பவுண்ட் பாதுகாப்பு வேலி, அப்புறங்க சின்னதா உள்ள நுழையறதுக்கு ஒரு வழி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை பார்த்து எந்த இடத்துல வீடு கட்டலான்னு பாக்குறீங்க, அது உள்ள ஒரு ஸ்கேல், அவ்வளவுதான். உங்க இமேஜினேஷனை சொல்றீங்க இன்ஜினியர் கிட்ட. அப்புறம் இடத்த தேர்வு செய்யறீங்க, அப்புறம் கடக்கால் எடுக்கிறதுக்கு குழி எடுக்கிறீங்க, அப்புறம் டிசைன் பண்றீங்க, வீட்டை கட்டுறீங்க. எங்க தோட்டம் வரணும், எங்க வீடு வரணும், எங்க கார் விடணும், எங்க தவம் பண்ணணும், எங்க கிச்சன் இருக்கணும், எங்க ஹால் இருக்கணும், எங்க அடியாறுல வந்தா சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்ப தவம் பண்றதுக்கு ஒரு இடம் ஒதுக்கணும், பூஜை அறைக்கு ஒரு இடம் ஒதுக்கணும், வேள்வி பண்றதுக்கு ஒரு இடம் ஒதுக்கணும். வீடையே கோயிலா எப்படி வச்சுக்கிறது ஐடியாவோட சேர்த்து என்ன பண்ணுவீங்க? அப்போ எடுப்புலயே நம்ம கடைக்கால் போட்டுறோம் இல்லையே. அப்ப அந்த மண்ணை பக்குவப்படுத்துறோம் இல்லையா? அது மாதிரிதான் இந்த பாட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பேசிக்கா நம்மள இருக்கிற மண்டி இருக்கிற அந்த வேலிங்கத்தா மரம் மாதிரி சில விஷயங்களை நீக்கிட்டா தான் முடியும். அப்போ கடைக்கால் போட்டு அதுக்கப்புறம் பேசிக் போட்டு அதுக்கப்புறம் முதல்ல தண்ணி வேணும். அங்க போர் போடுவீங்க. போர் போட்டு தண்ணி எங்கேயும் போக முடியாது. தண்ணி போட்டு தண்ணி வசதி இருந்தா தான் வீடு கட்ட முடியும். தண்ணி வசதி இல்லைன்னா வீடு கட்ட முடியாது. அப்ப முதல்ல தண்ணி ஆதாரத்தை தேடுறீங்க. அப்புறம் கடைக்கால் போடுறீங்க. வீடெல்லாம் திருவள்ளுவர் கருணையினால நல்லபடியா வந்துட்டு இருக்குல்ல, அது மாதிரிதான். இந்த பாட்டை நீங்க கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்கா இந்த கடைக்கால் இருக்கணும். என்னன்னா இஎம்எம்ன்ற கடைக்கால் இருக்கணும். நான் உள்ளவே வரமாட்டேங்க. அதுக்கப்புறம் நான் பாட்டை அது எப்படி தெரியும்? அப்படிதான் நிறைய பேர் வந்துடுறாங்க திருமந்திரத்தை கத்துக்கிறதுக்கு. சரிக்கு வரமாட்டாங்களாமா, கிரியைக்கு வரமாட்டாங்களாமா, யோகத்துக்கு வரமாட்டாங்களாமா, ஞானத்துக்கு வரமாட்டாங்களாமா, டைரக்டா வாங்கிக்கணுமாமா. எப்படி? ஞானத்தை எப்படி வாங்கிக்கணுமாமா? அது எப்படிங்க முடியும் நான் கேட்கிறேன். உழைக்காம எந்த பொருள் கிடைக்கும் நான் கேட்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும். நானும் கூட ஒரு சோம்பேறி தான், இல்லைன்னு சொல்லல. எதையும் உழைச்சா தானே பெற முடியும். உழைக்காம எப்படி பெற முடியும்? ஒரு நிலையை இப்ப திருமூலர் நிலைக்கு வந்திருக்காருன்னா அப்ப எவ்வளவு உழைச்சிருக்கணும் அவரு. அப்படியே பாடின உடனே மிராக்கள் நடந்துடணுமா? நான் கேட்கிறேன். பாட்டு பாடின உடனே மிராக்கள் நடந்ததுன்னா அது என்னங்க அர்த்தம்? அது எப்படி எதிர்பார்க்கறீங்க? எனக்கு புரியல. பாட்டு பாடின உடனே எதை திறக்கணும், போகணும், வரணும், அது எப்படி முடியும்? சாத்தியம். பயிற்சி. நாவுக்கரசர் செஞ்சது பயிற்சி. திருஞான சமுதரர் செய்தது பயிற்சி.
ஞானத்துல ஊறி இருக்கிறாங்க அவங்க. வாசியில ஊறி இருக்கிறாங்க. அதனால தான் அந்த சொல்லு பலிச்சது. எந்த கதவு திறந்தாங்க, மூடுனாங்கன்றது அது ஆன்மீகம். அது வேண்டாம். அப்ப இந்த பாட்ட புரிஞ்சுக்கணும்னா, கடக்கால் போடுறதுக்கு நிலத்த சுத்தம் பண்ற மாரி, அந்த வீடு கட்டுறதுக்கு போர் போட்டு தண்ணி எடுக்கிற மாரி, சில அடிப்படை வசதிகள் நமக்கு வேணும். அதுதான் இயமம். இந்த உடம்புன்ற நிலத்துல ருத்ராட்சம், திருநீறு, 5 எழுத்துன்ற ஒரு கவசத்த போட்டு முதல்ல பேசிக் போடணும். அதுக்கப்புறம் கடக்கால் எடுக்கணும். அதுக்கப்புறம் போர் போட்டு தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணணும். இப்படிலாம் ஒரு நம்மளுக்குள்ள இருக்க நிலத்த நம்ம பக்குவப்படுத்தணும். அதான் அந்த ஏமம், நியமம்லாம். அப்ப இதுக்கு வரவே மாட்டாங்களாமா, அதுக்கப்புறம் எப்படி டைரக்ட்டா கிடைக்கும்? நான் கேட்கிறேன். ருத்ராட்சம் போடுறது கஷ்டம். திருநீர் அணியிறது கஷ்டம். 5 எழுத்து சொல்றது கஷ்டமா இருக்கு. அப்போ அன்னதானம் பண்றது அதாவது சரியை தொண்டு சரியை தொண்டு செய்யறதுக்கு நேரம் இல்ல. உழவார பணி செய்யறதுக்கு நேரம் இல்ல. பூ கட்டுறதுக்கு நேரம் இல்ல. பூ பறிக்கிறதுக்கு நேரம் இல்ல. கோயில்ல போட்ட சாமான கழுவுறதுக்கு நேரம் இல்ல. இப்படி ஏதாவது ஒரு தொண்டு செய்யறதுக்கு கூட நேரம் இல்லாதது சரியில்ல, நம்ம தோத்து போயிடுறோம். அங்க இருக்க குப்பைய பொறிக்கிறதுக்கு கூட நம்ம பொறுக்கி போறதுக்கு கூட நேரம் இல்ல. யாரோ ஒருத்தர் பொறுக்கி தானே போட போறாங்க. அசிங்கமா கிடக்கும் உள்ள கோயில் உள்ள. அப்போ ஏதோ ஒரு தொண்டு உடம்பால செய்யறது சரி. ஆமா. இது பேசிக். இதான் அடிப்படை. இந்த அடிப்படையிலிருந்து கடந்து கோயில புறக்கணிக்காம, கோயில் உள்ள அடியார்களுடைய தொண்டுகள அந்த உற்சவ மூர்த்திகள்லாம் வெளிய வரும்போது அதெல்லாம் புறக்கணிக்க கூடாது, கிண்டல் அடிக்கக் கூடாது. அதெல்லாம் மதிக்கணும். ஏன்னா உலகத்தார் கத்துக்கிறதுக்காக சரியை தொண்டு வச்சிருக்கிறாங்க. இல்லன்னா அவங்களுக்கு தெரியாமலே உலக இயற்கை தெரியும். இறைவன் இருக்கிறான்ற அறிவே இல்லாம போனால தான் பக்தி மார்க்கத்துல கோயில்கள் கோயிலுக்கு போறது ரொம்ப முக்கியம். உண்மை தெரிஞ்ச பிறகும் கோயிலுக்கு போணும். ஞானம் அடைஞ்ச பிறகும் கோயிலுக்கு போணும். காரணம் என்ன? நம்ம சந்ததிக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஞானம் அடைஞ்ச பிறகு நான் எதுக்கு கோயிலுக்கு போணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. விஷயம் தெரிஞ்ச பிறகும், ஞானம் அடைஞ்ச பிறகும், உண்மைன்னா என்னன்னு தெரிஞ்ச பிறகும் கோயிலுக்கு போணும். 4 பேருக்கு சொல்லி தர்றதுக்காக நம்ம போணும். சரியிலிருந்து நான் கிரியைக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நானே வீட்ல லிங்கம் வச்சிருக்கேங்க. நான்லாம் போறது கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. நானே வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வீட்ல நான் உண்டு, லிங்கம் உண்டுன்னு இருக்கிறேன். அப்படி சொல்லலாம். அப்படி இருந்தாலும் கோயிலுக்கு போணும். ஆலயம் தொழுவது சாலயம். எது ஆலயம்? நம்ம உடம்பு தான் ஆலயம். இருந்தாலும் உலகத்தாருக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும்? உலக மாண்புக்காக, உலக வழிநடத்துக்காக நம்ம கோயிலுக்கு போணும். சரி. அப்ப இந்த பாட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இயமம் இருக்கணும், நியமம் இருக்கணும், ஆசனம் இருக்கணும், பிராணாயாமம் இருக்கணும், பிரத்யாகாரம் இருக்கணும். இந்த 4 இருக்கணும். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். இந்த 5 நிலைக்கு வந்தவங்களுக்கு பிராணாயாமம்ன்ற ஒண்ணு நிலைக்கு வந்தவங்களுக்கு இந்த பாட்டு அற்புதமா புரியும். பயிற்சியினால இத கத்துக்கலாம். சரி. இப்ப இந்த 5 நிலைக்கு வந்தவங்கள மனசுல நான் நெனச்சுக்கிறேன். நீங்கலாம் அந்த 5 நிலைக்கு வந்துட்டதாக நான் நெனச்சு இப்ப இந்த பாட்டுக்குள்ள போறேன். திருச்சிற்றம்பலம். ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் கழுத்துக்கு மேல. இந்த ஊனுக்குள்ள ஊரல் இருக்கு. அந்த ஊரல்னா உள்நாக்குல இருந்து வடியக்கூடியது. உயர்வரை உச்சி. உச்சின்னா உள்நாக்குக்கு மேல இருக்குது உச்சி. வானூரல் பாயும் வகை அறிவார் இல்லை. அந்த இடத்த யாரும் அறியறதே இல்ல. உள்நாக்கு மேல இருக்கிற ஓட்டைய யாரும் தெரிஞ்சுக்கிறதே இல்ல. வானூரல் பாயும் வகை அறிவாளருக்கு தேனூரல் உண்டு தெளியலுமாமே. அப்படி யார் ஒருத்தர் அந்த உள்நாக்கு வழியாவே உள்நாக்கையே மூக்கா எடுத்துக்கணும். எப்படி நம்ம வெளியில மூக்கு இருக்குதுல்ல, அதே மாரி உள்நாக்குல 2 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையே நம்ம மூக்கா நெனச்சுக்கின்னு, மேலயும் கீழயும் சுவாசம் பழகணும். அப்ப அந்த கலைய குருநாதர் மூலியமா கத்துக்கணும். ஏடா கூடமா எடுக்கக்கூடாது. போய் மாட்டிக்கிச்சுன்னா, அதுக்கப்புறம் அவர் தான் வந்து என்ன பண்ணணும், ஒரு மாரி சப்தத்தை ஏற்படுத்தி காதுல ஊதுவார். காதுல ஓதுன உடனே அது கிளியர் ஆகும். அதனால தான் கபாலம் வெடிச்சிரும், மண்டை வெடிச்சிரும் பார்த்து கண்டவனுக்கு சொல்லி தர மாட்டாங்க இத. திருமந்திரத்த படிச்சுட்டு ஏடா கூடமா செஞ்சோம்னா, ஏடா கூடமா போயிடும். எதையுமே ஒரு குருநாதர் மூலியமா தான் போணும். சாமிய நெனச்சுக்கிட்டு, அவருடைய உருவ படத்தையோ, சாமிய நெனச்சுக்கிட்டு, அதுல வெற்றி பெற்றவங்களுடைய தயவு நமக்கு வேணும். அதனால தான் சித்தர்கள் சொல்லுவாங்க. அசுரர்கள் கையில இது போய் சேர்ந்துறக்கூடாது. கபாலம் வெடிச்சிருன்னுவாங்க.
தப்பா பண்ணினா போய் பித்து நிலை பிடிச்சிடும், ஏடகுடமா ஆயிடும். அப்ப வாசி யோகம் ரொம்ப எச்சரிக்கையா பண்ணணும். பிடி இல்லாத கத்தி இது. அப்போ ஒரு கலையை குரு மூலியமா தான் என்ன பண்ணணும், குரு முகாந்திரமா ஒரு விஷயத்த கத்துக்கணும். அப்ப அவர் கையை பிடிச்சுக்கிட்டே போகணும், மெதுவா போகணும். எடுத்தேன் கவுத்தன்னு நான் அதை இப்ப திறக்கிறேன் பாரு, பூர்வ மத்தியத்தன்லாம் என்ன பண்ண முடியாது, நம்ம கிட்ட அதிகாரம் கிடையாது. அப்படி போனவங்க எல்லாருமே பெரிய பெரிய விளைவை சந்திச்சுட்டாங்க. கெஞ்சி கூத்தாடி அழுது மன்றாடி தான் திறக்கணும். சாமி, ஒரு பாட்டு ஒண்ணு, நல்ல பாட்டு, மதுரை சோமையா பாடினது தான். என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை அப்படின்னு ஒரு பாட்டு. இப்ப நம்ம இப்படி மாத்திக்கலாம். என்ன பயிற்சி செய்தாலும் புருவ நடு திறக்கவில்லை. பக்தினால சொல்றேன். என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை முருகா. நல்லா இருக்கு அந்த பாட்டு. அப்போ பக்தியினால திறக்க முடியும், பணிவுனால திறக்க முடியும், அதிகாரத்தினாலும் ஆணவத்தினாலும் பயிற்சியினாலும் திமிருனாலும் நான் உட்காருன்ற பெரிய முரட்டுத்தனத்தினாலையும் பொருவ நடுவு என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை முருகா. இந்த உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். அப்ப சாமி கிட்ட உருகுனா மட்டும்தான் வேலை நடக்குது. அதிகாரத்தினாலேயோ ஆணவத்தினாலேயோ யோகத்தை அடைய முடியாது. அப்படி போனவங்க எல்லாம் தோத்துட்டாங்க. நானும் அப்படி தோத்தவன் தான். அப்போ ஒரு தந்திரத்தை கண்டுபிடிச்சேன். நான் சொல்லக்கூடாது, சிவபெருமானே. உருகணும், தேம்பணும், கெஞ்சணும், விளையாடாத சாமி அப்படி கெஞ்சனம்னா நிச்சயம் சாமி நம்ம மேல இறக்கப்பட்டு நிச்சயம் திறப்பாரு. அது ரொம்ப சுலபமா முடியும். அதனாலதான் துணை, பெரியோரை துணை தேடல். அவங்களை பிடிச்சுக்கிட்டே அந்த வழியில போனோம்னா நிச்சயம் அடைஞ்சிடலாம், எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம். நல்லா இருக்குல்ல? என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை. நல்லா இருக்கும், நீங்க கேட்டு பாருங்க, நெஞ்செல்லாம் உருக்கிடும். அந்த மாதிரி பொருள் நடுவில் பார்த்து நீங்க கேட்கணும், நிச்சயம் திறக்கும். நிச்சயம் அந்த வாசல் திறக்கும். அப்படி திறந்ததுன்னா அந்த ஊனூரல் நிச்சயம் பாயும். இதை நம்ம அனுபவிக்கலாம், பக்தியினால இதை பெறலாம். வெறும் மிஷின் மாதிரி எந்திரம் மாதிரி பண்ணா வேலை நடக்காது. குரு உபதேசத்தை இந்த எந்திரம் மாதிரியோ இல்ல ஒரு ஒரு கடனுக்கு பண்ணக்கூடாது. யோகத்தை கடனுக்குன்னு பயிற்சி பண்ணக்கூடாது. அன்புனாலும் பக்தியினாலும் குரு விசுவாசத்தினால பண்ணோம்னா நிச்சயம் எல்லாமே கைகூடும். எப்போ வேணாலும் திறக்கும், எப்போ வேணாலும் ஞானம் பெறலாம், எப்போ வேணாலும் தெளிவடையலாம். அப்போ அடியேன் கண்ட உபாயம் என்னன்னா பக்தி, பணிஞ்சிருது. எனக்கு தெரியல சாமின்னு ஒத்துக்கிறது, எனக்கு தெரியல சாமின்னு ஒத்துக்கணும். அப்ப யார் ஒருத்தர் எனக்கு தெரியலங்க, எனக்கு அறிவு இல்லைன்னு ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு திறக்கப்படுது. இல்ல நான் திறந்துருவேன், நான் கழட்டிடுவேன், நான் திறந்துருவேன், எனக்கு என்னால முடியும் அப்படின்னா திமிரு தான் மேலோங்கி நிற்கும். அப்ப அவங்களை கேட்டு பாருன்னா நான் 3 மணி நேரம் உட்காடுறேங்க டெய்லின்னு வாங்க. எத்தனை மணி நேரம் உட்காந்து என்ன பிரயோஜனம்? எத்தனை கணம் நீ சாமி கிட்ட இருந்த, எத்தனை கணம் நீ புருவ நடுவில் லயிச்சு இருந்த? அப்படி பார்க்க போனா தோல்விதான். இந்த 6 நாள் விரதம் இருக்க கூட சரி, பெருமையா சொல்லிக்கலாம். எது உபவாசம்? எது உபவாசம்? உபன்னா அருகாமையில, வாசம்னா புருவ நடு. அங்க வாசம் பண்ணணும். எங்க வாசம் பண்ணணும்? புருவ நடுவுல வாசம் பண்ணணும். புருவ நடுவுக்கு அருகாமையில வாசம் செய்யறதுக்கு பேர் தான் உபவாசம். அதான் விரதம். 6 நாள் அங்க இருக்கணும். 6 நாளும் ஆடாம அசையாம அங்க இருந்ததுன்னா அதுதான் விரதம், அதான் உபவாசம். அதை விட்டுட்டு
பட்னி போறது விரதம் கிடையாது. ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அப்ப உபவாசம்னா என்ன அர்த்தம்னா, உபன்னா அருகாமையில், வாசம்னா நமக்கு அருகாமையில் இருக்கிறது புருவ நடு. அதான் உபவாசம். அந்த 6 நாளும் அப்படி உட்கார்ந்து இருந்தோம்னா, அப்போ அடி அதை விட பெரிய தவம் எதுவுமே கிடையாது. அங்க விரதம் இருக்கணும். அங்க பார்த்தா விரதம் இருக்கணும். அங்கதான் முருகப்பெருமானுடைய அருளை பெறணும். ஆறு நாள் இருந்து அந்த 3ஆவது நாள் என்ன பண்ணி 6ஆவது நாள் சம்ஹாரம் பண்ணிடலாம். 6 நாள் நீங்க தொடர்ந்து பூர்வ மத்தியத்தை பார்த்தீங்கன்னா, 6ஆவது நாள் நம்ம என்ன பண்ணிடலாம்? சம்ஹாரம் பண்ணிடலாம். யார சம்ஹாரம் பண்ணலாம்? நமக்குள்ள இருக்கிற ஈகோவ, நமக்குள்ள இருக்கிற கன்மத்தை, நமக்குள்ள இருக்கிற மாயை. இது 3ம் 6ஆவது நாள் அடிபணிஞ்சிரும். 7ஆவது நாள் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அவ்வளவுதான் ரகசியம். முடிஞ்சு போச்சா? இதான் சஷ்டி விரதம். இதுக்கப்புறம் சஷ்டி விரதம் இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். 6 நாள் உட்கார். உட்கார். வெறும் பாலு, பழம். பாலு, பழம். பாலு, பழம். ஏன்னா கால்சியம் வேணும் இல்ல உடம்புக்கு. நான் சொன்னல கால்சியம் இல்லாம உட்கார முடியாது. முதுகெலும்பு நிக்காது. இரும்பு சத்து வேணும். இனிப்பு வேணும். உட்கார். பாலு, பழம். பாலு, பழம். தொடர்ந்து உட்கார். வைராக்கியம், பக்தி வைராக்கியத்தோட உட்காரு. இதுதான் உபவாசம். இதுக்கு பேர் தான் விரதம். இப்படி உட்கார்ந்தோம்னா தான் 6ஆவது நாள் எதை வின் பண்ண முடியும்? ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் வெல்ல முடியும். அது 3ம் அடங்கி நிற்கும். 7ஆவது நாள் நமக்கும் சாமிக்கும் கல்யாணம் நடக்கும். அதான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். இந்த ரகசியம் இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது சஷ்டி விரதம்னு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எது உபவாசம்ன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாட்டு பொருந்தும். ஆமா. அப்ப உலகத்தாருக்கு இது பொருந்தாது. ஏதோ கேட்பாங்க, கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பாராயணம் பண்ற மாதிரி. ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் வானூரல் பாயும் வகை அறிவார் இல்லை. இந்த ஊனுக்குள்ள உடம்புக்குள்ள யார் ஒருத்தர் உள்நாக்கு வழியா சுவாசம் பண்ணி இருக்காங்களோ, புருவ நடுவில் பார்த்துருக்காங்களோ, அவங்களுக்கு உமிழ்நீர் உள்ள சுரக்க ஆரம்பிக்கும். அதை உண்டு குடிச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த தேனை உண்டு சாப்பிடுவாங்க. அது உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு ப்ராசஸ். அந்த அமுதம் சிறப்பை தரும். அந்த அமுதத்தை தான் உமிழ்நீர்னு சொல்றாங்க. சில பேர் தேனுன்னு சொல்றாங்க. உயிர் நீர்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அந்த ஊரல் எங்க இருக்குதுன்னா உள்ள இருக்குது. அதுதான் சோமபானம்னு சொன்னேன் நான். முந்தா நாள் வகுப்புல சொன்னேன். சோமபானம்னா என்னன்னு சொன்னேன் நான். அந்த பானத்தை பிறகுதான் பிராணபானம்னா மாறினாங்க பெரியவங்க எல்லாம். சோபானம் ஏறி திளைத்திருந்தார்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாதாரண போயிட்டு இந்த மதுவெல்லாம் குடிச்சிட்டு என்ன ஆகல அவங்க? உலகியல் மாந்தர்கள் வைக்கிற இந்த சுருட்டு, பீடி, சரக்கு இதை வச்சுட்டு குடிக்கிறாங்க ஒரு சாமி கிட்ட வச்சுட்டு, பெரிய ஆண்டவருக்கு. அதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. அங்க வச்சுட்டு இவனும் குடிக்கிறதுக்கு கேட்டா முனீஸ்வரனுக்கு அந்த மது இல்ல. ஈஸ்வரன் அந்த அந்த அது கிடையாது. அது கிடையாது. அந்த சோமபானம் கிடையாது. இதுதான் சோமபானம். கண்ணு ரெண்டும் போய் மேல நிறுத்தி, கையை ரெண்டும் கோர்த்து உறுதியா நின்று முதுகெலும்பு நேரா வச்சு உள்நாக்கு வழியா சுவாசம் பண்ணி அதுல ஊறுற அந்த உமிழ்நீரை குடிச்சு அந்த குடிநீர்ல தெளிச்சு இருக்கின்றவங்க தான் பெரியவங்க. அதான் சோபானம். அந்த ஊரல் தான் இப்ப சொல்றாங்க. இன்னைக்கு வேற வேற ஊரெல்லாம் போட்டு சரக்கு விற்கிறாங்க. அந்த ஊரல் வேற, இந்த ஊரல் வேற. தப்பு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஊனூரல்ன்றது உடம்புக்குள்ள கபாலத்துக்குள்ள ஊறக்கூடியது. ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் வானூரல் பாயும் வகை அறிவார் இல்லை. வானூரல் பாயும் வகை அறிவாளருக்கு
தேனுறல் உண்டு தெளியலுமாமே. இதான் பாட்டு. அப்ப இந்த பாட்ட தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க பேசிக்கா இயமம் தெரிஞ்சிருக்கணும், நியமம் தெரிஞ்சிருக்கணும், ஆசனம் தெரிஞ்சிருக்கணும், பிராணாயாமம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த மூச்சையே பானம் பண்ணக்கூடிய கலைய நீங்க கத்திருக்கணும். ஆமா. இந்த கலையெல்லாம் கத்திருந்தா மட்டும் தான் இந்த பாட்டு நமக்கு சாத்தியமாகும். எந்த பாட்டு? இந்த பாட்டு நமக்கு புரியும். இல்லன்னா, ஏதோ 10ஓட 11 கேட்டுட்டு போயிடுவீங்க அவ்வளோதான். அதுக்காக தான் நான் பால் மாறுது. டெய்லி எடுக்கிறதுக்கு இப்பலாம் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பால் மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப மாணவர்கள்லாம் கீழவே இருப்பாங்களாமா. நான் பாட்டுன்னு உச்சபட்ச பாடத்த எடுத்துன்னு போயிட்டே இருக்கணுமா. அப்ப யாருக்காக எடுக்கிறேன் நானு? எதுக்காக எடுக்கிறேன்? நீங்க பேசிக் வரணுன்றதுக்காக தானே சிவபெருமானே, சிவசிவா. ஈயமத்துக்கு வரணும். பீடி, சிகரெட்டு, அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, மச்ச மாமிசம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு கலைய கத்துக்கணும்னா இதெல்லாம் தடை. எழுதி வச்சுங்க. பீடி, சிகரெட்டு, அபினு, பாக்கு, புயல, தண்ணி, கஞ்சா, புகையில, அப்புறம் வந்து பொடி. பொடி கூட ஆபத்து தான். நல்லா மூக்குல புடிச்சு இழுத்துட்டு உச்சியில ஏறும். அப்ப மட்டும் எடுக்குறான் பாருங்க. ஆ அது மட்டும் பாருங்க நல்லா. இந்த பொடி போடுறவன பாருங்க நல்லா. பொடி போடுறவன பாருங்களேன். நல்லா மூக்குல புடிச்சு என்ன பண்ணுவான்? இழுப்பான். இழுத்த உடனே கபாலத்துக்கு ஏறும் அது. அதத்தான் நான் இப்ப என்ன சொல்றேன் நான். அது மட்டும் பண்ண தெரியுதுல்ல. அததான் நார்மலா பண்ணுன்றேன் நான். குருநாதர்கிட்ட கேட்டு அது எப்படி கபாலத்த ஏத்துற வித்தைய கத்து உள்நாக்கு வழி. அப்ப அது மட்டும் ஏத்துறது தெரியுதா? நல்லா பாருங்களேன். இந்த பொடி போடுறவன கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. சிகரெட் பிடிக்கிறவன வாட்ச் பண்ணி பாருங்க. இவனுங்க 2 பேருமே பிராணாயாமம் நல்லா பண்ணுவானுங்க. ஏன்னா ஆபத்தானது. ம்ஹ்ம். ரொம்ப மோசமானது. வாழைப்பழத்த பழுக்க வைக்கிறதுக்கு என்ன புகை மூட்டம் போடுறாங்கல்ல. வாழைப்பழத்த பழுக்க வைக்கிறதுக்கு வாழைக்காய என்ன பண்ணிடுறாங்க, நல்லா பழந்தோண்டி வச்சுட்டு, நல்லா புகை மூட்டம் போட்டு மூடிட்டாங்கன்னா, மறுநாள் சும்மா பளிச்சுன்னு இருக்கு. எல்லாம் எல்லோ கலர்ல வந்துரும்ல. இப்போ மருந்து வந்துருச்சு. அப்ப இல்லல்ல. சாமி சொல்லிக் குடுத்த வித்தை அது. அப்ப வாழைக்காய் வந்து ஒரு இரவுல புகைப்பட்டதுன்னா பழுத்துருது. அதே மாரி நம்ம நுரையீரல் என்ன ஆயிடும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா இழுக்குறான். நம்மாள் ஜாலியா இழுப்பான். அந்த புகை போய் நல்லா இழுக்கும் பாருங்க. சிகரெட் பிடிக்கிறவங்கலாம் பாருங்களேன். வெயில்லா வெயில் காயும். அந்த நேரம் பார்த்து அந்த மத்தியான நேரத்துல தான் நல்லா என்ன பண்ணுவான்? உட்காந்து இழுப்பான். அவன் கண்ணு, மூஞ்செல்லாம் பாருங்களேன். அதிலேயே கவனம் இருக்கும். அந்த பிரசன்ட் டென்ஸ்ல இருப்பான் அவன். நல்லா இழுத்து பிராணாயாமம் செய்வான். அப்புறம் மூக்கு வழியா விடுவான். என்ன ஒரு தவம்ன்றீங்க. அப்பா, 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 அப்பா! அதத்தான் நான் பயிற்சிக்கு வாங்கன்றேன். அவன பார்த்தாவது நம்ம என்ன பண்ணணும்? அவன் தவறுதலா போறான். நான் இப்ப தான் சொன்னேன். வாழைக்காய பழுக்க வைக்கிறதுக்கு புகை எப்படி அவசியமோ, அது மாரி நுரையீரல் பழுத்து போச்சுன்னா சளி பிடிச்சுக்கும். சளி பிடிச்சுச்சுன்னா, அவ்வளதான் லங்ஸ் அவ்வளதான். அப்ப அவன் அப்படி இழுக்கும்போது, அதுல ருசி கண்டுட்டான் இல்லையா? இழுத்து, 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 இழுத்து ருசி கண்டுட்டான். அது இல்லாம இருக்க முடியாது. ஒரு மூளை வேலை செய்யணும்னா உடனே அது சிகரெட். அடுத்து ஒரு திட்டம் பண்ணணுமா ஒரு சிகரெட். பீடி இல்லாம இருக்க முடியாது. சிகரெட் இல்லாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மூளைய பழக்கப்படுத்திட்டான். இழுத்த உடனே தான் மூளை வேலை செய்யும். இல்லன்னா வேலை செய்யாது. டாய்லெட்டே சில பேருக்கு வராது. அந்த மாரி பழக்கப்படுத்தி வச்சிருப்பான். அதான் சொன்னேன். பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புகையிலை, தண்ணி, கஞ்சா, மச்ச மாமிசம், சோமபானம், சுறாபானம் இதெல்லாம் வந்து தவத்துக்கு ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியது. இதெல்லாம் இருந்ததுன்னா, குருநாதர்கிட்ட குடுத்துருங்க. குடுத்தா தான் அவர் உபதேசம் குடுப்பாரு. இல்லன்னா குடுக்க மாட்டாரு. கெட்ட பழக்கம், மனசாட்சிக்கு விரோதமான செயல்கள் எதனா செஞ்சா நெஞ்சு உறுத்தணும்னா அத குடுத்துறணும். அத்தனையும் குடுத்தா தான் ஃப்ரீயா இருந்தா தான் தவம் பண்ண முடியும். நீங்க மன அழுத்தத்தோட தவம் பண்ணீங்கன்னா வேலை நடக்காது. ஒரு தவம் பண்றதுக்கு எவ்வளோ விஷயம் பார்க்கிறாரு பாரு சாமி, சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அப்போ குரு இல்லாம எதையுமே கத்துக்க முடியாது. குரு இல்லாம எதையுமே கத்துக்க முடியாது. குறுக்கு வழியில ஆண்டவன அடைய முடியாது. குறுக்கு வழியில இறைவனை அடைய முடியாது. அப்ப இந்த வித்தைய செஞ்சா தான் இந்த ஊன ஊரல பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உடம்புல பாயக்கூடிய அந்த ஊரல கண்டுபிடிக்க முடியும்.
அங்க நம்ம உண்மத்தர்களாக இருக்க முடியும். ஆனந்தமா சத்து, சித்து, ஆனந்தமா இருக்கிறதுக்கான வழி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப உண்மையான சோபானம் எது? உண்மையான பிராணபானம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இல்லன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த ஸ்டேஜ் இந்த பாட்ட நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஏமம் இருக்கணும். அதாவது சைவத்துக்குள்ள நீங்க வந்திருக்கணும். உங்களுக்கு பணிவு இருக்கணும், பக்தி இருக்கணும். கோயில்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தொண்டுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியை பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க சொந்தமா பூஜை பண்ணி, கிரியையிலயும் போய் அதுல ஒண்ணுமில்லைன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் யோகத்துல நீங்க உட்கார்ந்திருக்கணும். ஓங்காரத்த பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பிராணாயாமத்துக்கு நீங்க வந்திருக்கணும். மூச்சு பயிற்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சுவாசத்த எப்படி ஹேண்டில் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். குருநாதர் மூலியமா நீங்க உபதேசம் பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் மூச்சையே சாப்பிடக்கூடிய கலையை நீங்க கற்றிருக்கணும். அந்த கலையை பயிற்சி செய்யும்போது தான் இந்த மாரி பாட்டு உங்களுக்கு புரியும். ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் இந்த பயிற்சி உள்முகமா, உள்நாக்கு வழியா யார் ஒருத்தர் செய்றாங்களோ, அவங்களுக்கு உச்சியில இந்த மாரி சுரக்கும்ன்ற ரகசியத்த சொல்லி தராங்க. அப்போதான் இந்த பாட்டு புரியும். இல்லன்னா அந்த பாட்டு புரியாது. நானும் ஏதோ எடுத்தேன் கவுத்தேன் அதான் பாடுனவன் பாட்ட கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான் மாரி நான் சொல்லிட்டு போயின்னே இருக்கலாம். ஆனா நல்லா இருக்காது. நம்மள நாமளே புடம் போட்டு பார்க்கணும். ஏமத்துல இருக்கிறோமா? நியமத்துல இருக்கிறோமா? ஆசனத்துல இருக்கிறோமா? பிராணாயாமம் வாங்கிட்டோமா? மூச்சு பயிற்சின்னு நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? குருநாதர் நம்மள தொட்டிருக்கிறாரா? புருவ நடுவுல கை வச்சுட்டாரா? உள்நாக்கு வழியா நம்மளுக்கு சுவாசம் போதா? இல்லையா? மூச்சு உள்ள போதா? வெளிய போதா? இத்தன நிலைக்கு நீங்க வந்திருந்தா மட்டும் தான் திருமந்திரத்த அணுகி தெரிஞ்சுக்க முடியும். இல்லன்னா வெறும் பாட்டா தான் தெரியும். ஒரு வித்தைய கணவன் மனைவி இருக்கீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து கத்துக்கலாம். ஆமா. அதான் அப்பதான் ஒரு ஒத்திசைவு கிடைக்கும். மனைவிக்கு ஆர்வம் இருக்கு, கணவனுக்கு ஆர்வம் இல்லன்னா முடிஞ்சு போச்சு. 2 பேரும் சேர்ந்து அந்த வித்தைய கத்துக்கணும். ஏன்னா மனசு உங்களுக்கு உள்ள ஒடுங்கும், அந்த அம்மாவுக்கு வெளிய போகும். அந்த அம்மா வந்து உபதேசம் வாங்கிட்டாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு மனம் ஒடுங்கி நிக்கும். உள்ள பிராணாயாமம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அவரு வெளியில இருப்பாரு, உலகில இருப்பார். 2 பேருக்கும் முரண்பாடு வரும். அப்ப தாலி கட்டி கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து உபதேசம் வாங்கி, பயிற்சி பண்ணா மட்டும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்க முடியும். அப்பதான் திருமந்திரம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ! இவ்வளவு ரகசியம் இருக்குதா? அப்ப இது ஒரு படிநிலை. இது ஒரு படிநிலை. நாம எந்த நிலையில இருக்கோம்னு நம்மளே புடம் போட்டு பார்த்துக்க வேண்டியதுதான். சரி. இந்த பாட்டு இன்னொரு முறை படிச்சிடுறேன். திருச்சிற்றம்பலம். அப்ப ஊனூரல் அப்படின்னா, அதுக்கு நம்ம பயிற்சி பண்ணியிருக்கணும். பிராணாயாமம் வாங்கியிருந்தா மட்டும்தான், அது ஊன்ல ஊறக்கூடிய ரகசியத்த, அந்த உமிழ்நீர் ரகசியத்த நம்ம கத்துக்க முடியும். உள்நாக்கு வழியா பயிற்சி பண்ணக்கூடிய வித்தைய நம்ம கத்துக்கணும். அப்ப முறையா நம்ம எப்படி கத்துக்கிறது? நான் எந்த நிலையில இருக்கேன்னு நம்மளே புடம் போட்டு பார்க்கணும். அவ்வளவுதான். சரியில இருக்குமா? கிரியில இருக்குமா? யோகத்துல இருக்குமான்னு. அப்புறம் ஞானத்துல இருக்கிறோமான்ட்டு. சிவபெருமான், சிவா. திருச்சிற்றம்பலம். பாட்டு பாடிடலாமா? திருச்சிற்றம்பலம். ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் வானூரல் பாயும் வகையறிவாரில்லை. வானூரல் பாயும் வகையறிவாளர்க்கு தேனூரல் உண்டு தெளியலுமாமே. ஊனூரல்னா கபாலத்துக்குள்ள ஊறக்கூடிய ஒரு சுரபி. அதான் உமிழ்நீரு, அமுது என்று சொல்லக்கூடிய உள்ள சுரக்கக்கூடிய அந்த நீருக்கு பேரு உயிர் நீருன்னு பேரு. அது உள்நாக்கு வழியா சுரந்து வரதுக்கான ஏற்பாடு இருக்குது. அது ஊனூரல் பேரு. அதுக்கு அந்த ஊனூரல யார் ஒருத்தர் கவனிக்கிறாங்களோ அந்த வானூரல் வகை அறிவார் இல்ல. அதுல வான்ல இருந்து ஊறக்கூடியது. ஆகாயத்துல இருந்து சகசிராரத்துல இருந்து ஊறி உள்ள வர்றதுக்கு பேர் வானூரல்னு பேரு. அப்படி அந்த வானூரல் பாயும் வகை அறிவாளருக்கு தேனூரல் உண்டு தெளியலுமாமே. அத உண்டு அவங்க நிம்மதியா அவங்க உண்மத்தர்களாக இருப்பார்கள். அதான் சோபானம், சுறாபானம் சொன்னேன் நான். அந்த பானத்த குடிச்சு தான் ஞானிகள், சித்தர்கள்லாம் ரொம்ப காலத்துக்கு உயிர் வாழ்ந்தாங்கன்றது தான் உண்மை. இந்த பானத்த கிடையாது. இதுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரியா? சிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்ப குரு மூலியமா நம்ம இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் இந்த நிலையை நம்ம அடையணும். அடைஞ்சா மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். கொஞ்சம் கொஞ்சமா வரணும். நல்லா தெம்பு இருக்கும்போதே, உடம்புல வலு இருக்கும்போதே இதெல்லாம் கத்துக்க ஆசைப்படணும். ஆமா. இன்னும் இந்த வயசுலயே ருத்ராட்சம் போட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. சாமி முதல்ல அடையணும். திருவடிய முதல்ல தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் எல்லாவற்றிலும் வெற்றி பெற முடியும். இகபர சௌபாக்கியம் நிச்சயம் சாமி தருவார்ன்னு சொல்லி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி
நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். வாழ்த்து: மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல தூரம் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அப்போ சரியில நீங்க சமய தீட்சை வாங்கி, அதுக்கப்புறம் சிவ தீட்சை வாங்கி, அதுக்கப்புறம் நிர்வாண தீட்சை வாங்கி, அந்த ஆசனத்துல, அந்த ஆசிரமத்துல, அந்த ஆதீனங்கள்ல உங்களுக்கு கொடுப்பாங்களான்றது எனக்கு சந்தேகம் தான். சரியா? உங்களுக்கு வேணும்னா அடியேன் காத்துட்டு இருக்கிறேன். அப்படி வந்தீங்கன்னா கணவன் மனைவியோட வாங்க. பெரும் கருணையினால 2 பேருடைய சுவாசத்தையும் உள்முகமா திருப்பி, குரு நடுவுல தவம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணி குடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க உலகத்துக்காக போய் எந்த ஆதீனத்தினாலும் என்ன பண்ணிக்கங்க. நான் அங்க வாங்கினேங்க சாமி. நீங்க எங்க வாங்குனீங்கக்கா? இங்க வாங்குனேங்க்கா. நீங்க எங்க வாங்குனீங்க தீட்சை? அப்படின்னு அது மாரி என்ன உலகத்துக்காக நீங்க பேசிக்கலாம். ஆனா பயிற்சி எங்க நீங்க பண்ண முடியும்? நீங்க தீட்சை எங்க வாங்குனீங்கன்றது முக்கியம் கிடையாது. எவ்வளவு தூரம் பயிற்சி பண்ணியிருக்கீங்கன்னு தான் முக்கியம். அப்போ அதுவே கர்வமா மாறக்கூடாது. அனுஷ்டானம் பண்றதே கர்வமா மாறக்கூடாது. இறைவனுடைய திருவடி அடையறதுக்கு தான் இவ்வளவு கூத்தம். அத பொறுமையா நின்னு நிதானமா கேட்டு வாங்கி பயிற்சி செய்றவங்க மட்டும் தான் ஊர் போய் சேர முடியும். ஆமா. பெரும அடிக்கிறதுனாலயோ, தீட்சை வாங்குறது ஒரு பெருமை கிடையாது. எத்தன முறை பயிற்சி பண்ணியிருக்கின்றது தான் முக்கியம். எவ்வளவு தூரம் அன்பா நம்ப இறைவன தொட்டிருக்கின்றது தான் முக்கியம். அதனால எத செஞ்சாலும் தெளிவா செய்யணும். புறத்தே பூஜை பண்ணாலும் அன்பா பண்ணணும். அகத்தே பூஜை பண்ணாலும் அன்பா பண்ணணும். அன்பால செய்யப்படுகிற பூஜை தான் நிலைக்கும். சரியா? அதனால திருவள்ளுவர் கருணையினால இந்த வித்தைய கத்துக்கணும்னு, அதாவது இந்த பயிற்சிய கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயம் வந்து தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். எங்க சிகாரம் அதுக்கான எல்லா முகாந்திரத்தையும் செஞ்சு கொடுக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கணவன் மனைவியோட இருந்தா ரொம்ப உத்தமம். ஒருத்தர் வாங்கி, ஒருத்தர் உபதேசம் வாங்கி, ஒருத்தர் உபதேசம் வாங்காம இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்து வாங்குனா தான் உத்தமம். வாழ்க்கை பயணம் நல்லா இருக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்துக் கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 6 மணிக்கு, இரவு 8 மணிக்கு, பிறகு 9:50க்கு உண்டான நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.